நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். ஷாப் பார்த்த உடனே கெஸ் பண்ணிருப்பீங்க. நம்ம எங்க இருக்கோம்? சேனா கார்ஸ் ஆலங்குளம். ஆலங்குளம் தென்காசி மாவட்டம். இப்போ இந்த வண்டி ஏன் நிப்பாட்டி இருக்கோம் அப்படின்னா, இது வந்து நம்ம போன டே ரிவ்யூ பண்ணிருப்போம். 3 ஓனர் சொல்லிருந்தீங்க. ஆனா இந்த டே அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லாமே செக் பண்ணிட்டு இது ஒரு ஓனர் கண்டிஷன்ல இருக்கான், சிங்கிள் ஓனர் வண்டின்னு இருக்காப்ல. பட்ஜெட்டை போன டே வந்து 590 சொன்னாங்கல்ல, இப்போ அந்த பிரைஸ் கிடையாது. அடுத்து ஒரு பிக்கப் ஒன்று வந்திருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2 ஆட்டோ இருக்கு. இதுல லோ பட்ஜெட் இதெல்லாம் லோ பட்ஜெட்னாலே இன்னைக்கு இந்த வண்டி லோ பட்ஜெட் தான். 1.5 லட்சம் ரூபா தான் பிக்கப். இன்னைக்கு யாருங்க 1.5 லட்சம் ரூபா கொடுப்பா? ஆமா, இவங்க ஆட்டோக்கும் ஃபேமஸ். ஆட்டோ ஒரு 1.5 லட்சம், 1,08,000 ரூபா மட்டும். அதுவும் 1 வருஷம் எஃப்சி 1 வருஷம் இன்சூரன்ஸோட. அடுத்து இந்த வண்டி பாத்தீங்க அப்படின்னா 1,85,000 மட்டும். இது போக சுமோ நிக்கி, ஆட்டோ நிக்கி, இந்த மாதிரி நிறைய வண்டிகள் நிக்குது. எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஃபைனான்ஸ் ஜிசிங் வண்டியா இருக்கும். ரேட் எவ்வளவு கம்மியா, இப்ப நம்ம சொன்னது மாதிரி கம்மி பட்ஜெட் கட்டாயம் வந்து கொடுப்பாங்க. ஸோ மிஸ் பண்ணிடுங்க. சுமோ வேணும், நிசான் சன்னி எக்ஸ்வி, இந்த மாதிரி எந்த வண்டி வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இதுலயே லைன்ல பாருங்க, கிட்டத்தட்ட 4-5 வண்டிக்கு மேல மேக்ஸிமம் அவங்ககிட்ட வந்து ஃபைனான்ஸ் ஜிசிங் வண்டி தான் நிற்கும். i20, வேகனாரு, ஸ்விஃப்ட், அதுவும் டீசல் வண்டி, ஆம்னி நிக்கி, வென்டோ நிக்கி, இது எல்லாமே லோ பட்ஜெட்ல இருக்கும். டீலருக்கு செட் ஆகிற மாதிரி கொடுத்துருவோன்னு இருக்காங்க. என்னடா வண்டி இப்படி நிக்கின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இவங்க வந்து பெருசா ஆள் போட்டு மெயின்டெனன்ஸ் பார்த்து சேல் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லை. இவங்க வந்து மேக்ஸிமம் ஃபைனான்ஸ் லீசிங் வெஹிக்கிள் தான் இவங்ககிட்ட நிறைய வரும். ஸோ அதனால பட்ஜெட்டை வந்து கம்மி பண்ணி நேரில் வரும்போது கொடுத்துருவாங்க. இந்த வண்டியெல்லாம் பாருங்க. இப்போ இன்னைக்கு இந்த வண்டி தான் ஒரு வண்டியா பார்க்க போறோம். ஃபர்ஸ்டா பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா இது வந்து 2011 மாடல், 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. எஃப்சி செப்டம்பர் மாசம் வரைக்கும் எஃப்சி வந்து லைவ்ல இருக்குங்க. இன்சூரன்ஸ் கிடையாது. டயர் ஃப்ரண்ட் டயர் ஆவரேஜா இருக்கு. அதனால இங்க பாருங்க, டயரை எடுத்து வச்சாச்சு. ஃப்ரண்ட் வீல் போட்டுக்கலாம். அப்படி பாருங்க. இந்த வண்டிக்கு ரேட்டை நீங்களே சொல்லிருங்க, என்ன ரேட்டு? இந்த வண்டிக்கு ரேட்டா 1,85,000 ரூபா. அவ்வளவுதான் விலை. அதுவும் பிக்ஸ்டு பிரைஸ்ல. மார்க்கெட்ல 2 லட்சம் ரூபாய்க்கு மேல சொல்லுவாங்க. இந்த வண்டி இன்னைக்கு வந்து 1,08,000 ரூபா. ராஜா எஃப்சி இன்சூரன்ஸ்ல லைவா இருக்கு. ஒரு வருஷம் இருக்கு. அதுவும் பரவாயில்ல. பிப்ரவரி வரைக்கும் வந்து உங்களுக்கு 2027 வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்கு. டயர்லாம் நல்லா இருக்கு. ஒரு லோ பட்ஜெட்ல இந்த சின்ன தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நம்ம ஏதாவது ஆட்டோ ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபேமிலி, பட்ஜெட் ஃபேமிலியில தேடி இருப்பாங்களா, இதுக்குலாம் ஃபைனான்ஸ் கொடுப்பாங்களா? எப்படி? அவங்களே கொடுப்பாங்க. லோக்கல்ல கேட்டா தாராளமா கொடுப்பாங்க. இல்ல ஆலங்குளம், தென்காசி, திருநெல்வேலி சரௌண்டிங்ல உள்ளவங்களுக்கு, வெளியே உள்ளவங்க கொஞ்சம் கேஷை கொஞ்சம் பரட்டிட்டு வந்தாங்கன்னா கட்டாயம் எடுத்துக்கலாம். எல்லாமே சரண்டர் பண்ணி கொடுக்க ரெடியா இருக்காங்க. டீலருக்கு செட் ஆகிற மாதிரி இது 1,08,000 ரூபா, இது 1,25,000 ரூபா பிக்கப். வெறும் 1,25,000க்கு சாதா டிஐ இன்ஜின் பிக்கப் வந்து கொடுக்க போறாங்க. வேலை இருக்கு வண்டியில. ஆமா, இந்த வேலைன்னா டயர் ஃப்ரண்ட் 2 டயர் மோசமா இருக்கு. டிங்கர் வேலை இருக்கு. ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா தொட்டிலையா இருக்கட்டும், பாடியிலயா இருக்கட்டும், கேபின்லயா இருக்கட்டும், எல்லாமே டிங்கர் வேலை இருக்கு. சொல்லியே கையில கொடுத்துலான்ட்டாங்க. ரேட் அதனால 1.5 லட்சம் ரூபா தான் சொல்றாங்க. எடுத்து நீங்க அந்த டிங்கர் ஒர்க் எல்லாமே பாக்குற மாதிரி இருக்கும். பிளஸ் என்னன்னா டிஐ இன்ஜின். பிளஸ் டிஐ இன்ஜின். ஆனா ஒர்க் இருக்கு, டிங்கர் ஒர்க் இருக்கு. ரேட்டு 1.5 லட்சம் ரூபா தான். 2009 மாடல், 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது. நீங்க எடுத்து வேலை பார்த்து வச்சுக்கலாம். அடுத்த வண்டி ஒரே ஓனர் இனோவா. இது போன டைம் நம்ம வந்து 3 ஓனர் சொல்லியிருப்போம். இந்த டைம் அவங்க எல்லாம் செக் பண்ணிட்டு 1 ஓனர் வண்டி ப்ரோ அப்படின்னாப்ல. ஸோ அதனால இந்த வண்டியை ஏற்றியாச்சு. ஏன்னா இந்த டைம் வந்து ஒரு பைக் கொடுப்பாங்க. பைக் மட்டும் இந்த டைம் ஆஃபர்ல. ஸோ அதுக்கு மேலே ரேட்டை நல்லா தெறிக்க விட்டுருவாங்க. ஃப்ரண்ட் 2 டயருமே புது டயர், பேக் 2 ஆவரேஜா இருக்கு. கம்மி பண்ணி பேசிக்கலாம். டிஃபாகர், பேக் வைப்பர் வந்துருது. இன்னும் வந்து 2.5 ஜியா. கரெக்ட், அதே தான். உள்ள அப்படி இன்டீரியர்லாம் பாருங்க அப்படி இருக்குன்னு. ஃபார்வர்ட் சீட் பத்தி போட்டுருக்காங்க. எல்லாமே ஃபார்வர்டு தான். பேக் அப்படியே ஃப்ரண்ட் சைடு வீலாம் பாருங்க. டச் செட் எல்லாமே வந்து வந்துருது. இந்த வண்டிக்கு போன டைம் என்ன வேலை சொல்லியிருந்தாங்க? 590 கிட்ட சொல்லியிருந்தாங்க. இந்த டைம் அதை கம்மி பண்ணி, அதுவும் ஓனர் 2 ஓனரை வந்து லெஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆல்ரெடி அந்த புக்கை அவங்க பார்க்காம சொல்லிட்டாங்க. போன டைம் 3 ஓனர் நினைச்சு சொல்லிட்டாப்ல. ஏன்னா மேக்ஸிமம் அவங்ககிட்ட வண்டிகள் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அந்த டீட்டெயில்ஸ் சொல்லாம, ஸோ அதை வந்து 3rd ஓனர்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அவங்க இது வந்து ஃபர்ஸ்ட் ஓனர்ல தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற விலை பார்த்தீங்கன்னா 5,60,000 தான் கேட்குறாங்க. ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் காமிச்ச எந்த வண்டி வேணும்னாலும் நீங்கள் சேனா கார்ஸை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி அதிரடி ஆஃபர் சலுகைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மீண்டும் ஒரு சந்திப்போம். நன்றி.